ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சூடாக வாழைக்காய் பஜ்ஜியும் ஆனியன் பஜ்ஜியும் போட போகிறோம். பெரிய வெங்காயமும் சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வாழைக்காய் வந்து சீவி வச்சுருக்கோம். பாருங்கள் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவு ரெடியாக இருக்குது. எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. பாருங்கள், எப்போவுமே வந்து பஜ்ஜி போடும்போதோ இது எல்லா ஆயில் ஐட்டம் எது செய்ய போதோ இரும்பு பாண்டலில் இரும்பு கடாயில் வந்துட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், மேலே எண்ணெய் வந்து நல்லா புகை வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பாருங்கள் பஜ்ஜி போட போகிறோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வாழைக்காய் பஜ்ஜி மட்டும் எப்பவுமே எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுட்டு பின்னாடி போட்டால் தான் நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். எண்ணெய் காயெல்லாம் நல்லா இந்த அப்படியே ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கும். அதனால் எண்ணெய் மட்டும் நல்லா சூடாகி மேலே இந்த மாதிரி புகை வந்து பார்த்திங்களா, அப்போ போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா அங்கே பாருங்கள் புசு புசுன்னு எப்படி சூப்பராக வருதில்ல, அந்த மாதிரி வரும். பாருங்கள், இது வந்து நாங்கள் வந்து எந்த பவுட்ரு எதுவும் ஆட் பண்ணல. கேசரி பவுட்ரு எதுவும் கலருக்கு ஆட் பண்ணல. அதனால தான் இந்த கலரில் இருக்குது. வெறும் பஜ்ஜி மாவு, சில்லி பவுட்ரு, உப்பு, தேவையான அளவு உப்பு, லைட்டாக சோடா போட்டிங்கன்னா போதும். சோடா அதிகமாக போடக்கூடாது இதுக்கு. பாருங்கள், நல்லா புசு புசு லைட்டாக தான் போட்டேன். பாருங்கள், புசு புசு நல்லா வரும். வாழைக்காய் பஜ்ஜிக்கு மட்டும் எப்பயுமே வந்து ஆயில் வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிக்க இந்த மாதிரி புகை வர அளவுக்கு விட்டிங்கனாவே போதும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக விட்டிங்கனாலே கருகி போயிடும். இந்த அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு எப்படி வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான், வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஈஸியாக 2 நிமிஷத்தில் வந்துட்டு மாவை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆயிலுக்கு வந்து சூடாகிடுச்சுன்னா போதும், நம்ம வந்து பஜ்ஜி வந்து ஈஸியாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து ஆயிலுடைய பதம் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு இருக்குது. பாருங்கள், சோடா வந்து அதிகமாக போடக்கூடாது இதுக்கு, சரிங்களா? பாருங்கள், நல்லா எப்படி இருக்குது, நல்லா புசு புசுன்னு இருக்குது. பாருங்கள் பாருங்கள்